எல்லோருக்கும் வணக்கம். இந்த பட்டம் இங்கே வாங்குவதை நினைக்கும் பொழுது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. ஒரு பட்டத்தை, ஒரு அங்கீகாரத்தை எங்கு வாங்குகிறோம், யாரிடம் வாங்குகிறோம், யாருடன் வாங்குகிறோம், இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். வாழ்க்கையில் உழைத்து உயர்ந்து இந்த நிலைக்கு வந்திருக்கும் நம்முடைய சேர்மன், என்னுடைய நண்பர் ஏசி சண்முகம் அவர்களை நினைக்கும் பொழுது மிகவும் பெருமையாக இருக்கிறது. அவருடைய கல்லூரியில் இந்த பட்டத்தை நான் பெறுவதை மிகவும் கௌரவமாக நினைக்கிறேன். அதே போல அருமையான நண்பர், அருமையான நடிகர், நல்ல மனிதர் அர்ஜுனுடன் நான் இங்கு இந்த விருதை வாங்குகிறேன் என்று நினைக்கும் பொழுது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. அதைவிட இன்று விஞ்ஞானி ஸ்ரீனிவாசமூர்த்தி அவர்கள், ஒரு சயின்டிஸ்ட், டிஃபென்ஸில் ரிசர்ச்சில் இஸ் டூயிங் வண்டர்ஸ். அவரோட இந்த விருது நான் வாங்குறேன்னு நினைக்கும் பொழுது மிகவும் பெருமையாக இருக்கிறது. வாழ்க்கையிலே சாதாரண குடும்பத்தில் பிறந்து படிப்படியாக உயர்ந்து இன்று இந்தியாவே அவரை மரியாதை கொடுக்கும் அளவுக்கு உயர்ந்திருக்கும் மாண்புமிகு மத்திய அமைச்சர் முருகன் அவர்களை நினைக்கும் பொழுது, அவர் கையால் நான் இதை வாங்குகிறேன் என்று நினைக்கும் பொழுது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. இங்கே முதல்ல இந்த சினிமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பாக்கியமான இடம். இது கிடைச்சதுக்கு நான் ஆண்டவனை நான் நன்றி சொல்றேன். எங்க அப்பா பீதாம்பரம் அவர்கள் எனக்கு ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்தார். அந்த விசிட்டிங் கார்டு தான் அவர் பெயர். அவருடைய அந்த எம்ஜிஆர் அவர்களுக்கும் என்டிஆர் அவர்களுக்கும் எல்லா நடிகர்களுக்கும் ஒப்பனை செய்தவர் என் தந்தை. அவரால் தான் இன்று நான் இந்த திரையுலகத்துக்கு வந்தேன், இந்த அளவுக்கு முன்னேறினேன். இன்று இந்த பேரை எடுத்து அவருடைய மகனாக இங்கே நிற்கும் பொழுது என் தந்தையை நான் வணங்குகிறேன். அடுத்தபடியாக என் வளர்ச்சிக்கு இன்று நான் நிம்மதியாக என் தொழிலை செய்வதற்கும் என்னுடைய குறைகளையும் நிறைகளையும் சொல்ற என் குடும்பத்திற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய லைஃப்பில் நான் ரொம்ப முக்கியமாக மதிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்கள் தான். உங்களுக்கும் அதே மாதிரி நண்பர்கள்ன்றது ரொம்ப முக்கியம். நண்பன், நல்ல நண்பனை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். நான் ஒரு வாசகம் படித்தேன். தாய் இறைவன் கொடுத்த வரம், மனைவி இறைவன் கொடுத்த வரம், தாய் இறைவனாக வந்த வரம். ஆனால் நண்பன் இறைவனுக்கே கிடைக்காத வரம். அப்படிப்பட்ட நண்பர்கள் இங்கு என்னை அழைத்து இப்படி ஒரு விருதை கொடுக்கிறார் என்று நினைக்கும் பொழுது நான் எப்படி நன்றி சொல்வது என்று தெரியவில்லை. இந்த திரையுலகத்தில் ஒரு விஷயம் என்னன்னா, நாங்கள் வெளிச்சத்தில் வேலை செஞ்சுட்டு இருட்டில் நாங்கள் எங்களுடைய வெற்றியை தேடுவோம். அதுபோல் ஒரு இண்டஸ்ட்ரி இந்த இண்டஸ்ட்ரி. இன்றைக்கு இருக்கிற மாணவர்களை நம்ம காலையில் எந்திரிக்கும் போது நம்ம தாய் முகத்தை, மனைவி முகத்தை, நம்மளுடைய சொந்த முகத்தை, நம்ம கூட பிறந்த முகத்தை எல்லாம் பார்ப்போம். ஆனால் இந்த கல்லூரியில் ஏசி சண்முகம் சார், இங்கே இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ்க்கும் இருக்கிற மிகப்பெரிய பாக்கியம் என்னன்னா, அவங்க தாய் தந்தையை பார்ப்பதை போல, மனைவியை பார்ப்பதை போல மிக உயர்ந்த மாணவர்களை தினமும் பார்த்துட்டு இருக்காங்க. அருமையான மாணவர்கள். இதை விட ஒரு கொடுப்பனை ஒன்றும் கிடைக்காது. எப்படி எங்களுக்கு சினிமா கிடைச்சிடாத மாதிரி மாணவர்களுடைய முகம் பார்ப்பது அவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம். அதனால உங்களை எல்லாம், நீங்களாம் எதிர்காலம் எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்கு. இனி நம்ம சினிமாவில் டெக்னாலஜியில் உயர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணுங்கன்னு என்னை கேட்டால் நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ண மாட்டேன். இனிமேல் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இருந்து கற்றுக்கிறதுக்கு தான் நம்ம இருக்கோம்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா
எல்லா நாளும் டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டே இருக்குது, மேலும் மேலும் போய்கிட்டே இருக்குது. இனி ஏஐ வருது. ஏஐயை நீங்கள்லாம் பார்க்கணும், நீங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும், அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதை படிக்கணும். அதுதான் உங்கள் வாழ்க்கை, அதுதான் உங்கள் ஃப்யூச்சர், அதுதான் உங்களை மிகப்பெரிய உயர்வுக்கு கொண்டு போகிறது. அது எப்போ எப்படி எந்த ரூபத்தில் வந்து எந்த டெக்னாலஜி எப்படியெல்லாம் வளரப்போகுதுன்னு ஒன்றுமே புரியல. இன்றைக்கி ஓடிடின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து சினிமா அப்படின்ற ஒரு தொழிலை வந்து வேறு ஒரு இடத்திற்கு கொண்டு சென்று விட்டது. எப்படி நம்ம வந்து ஒரு லாங்குவேஜில் படம் பார்த்தோமோ, 4 லாங்குவேஜில் படம் பார்த்தோமோ, இப்போ பேன் இண்டியாவில் படம் பார்த்துட்டு இருக்கோம். எல்லாமே வீட்டுக்கு வந்துடுச்சு. மிகப்பெரிய திரைப்படம் எல்லாம் வீட்டுக்கு வந்துடுச்சு. இந்த படம் திரையரங்கிலே பார்க்கலாம், இந்த படத்தை ஓடிடியில் பார்க்கலாம் என்ற அளவுக்கு எல்லா மாற்றங்களும் வந்துவிட்டது. அந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது எங்கள் சினிமா தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. இந்த சினிமாவை மிக உயரத்தை கொண்டு வந்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. இன்று எங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், எங்களை தேர்ந்தெடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி. மாதா பிதா குரு நல்ல நண்பன் தெய்வம். அதை போல நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன் எப்பவுமே, யார் பெரிய கோடீஸ்வரன், கோடி கோடியா பணம் வச்சிருக்கவன் இல்லை, லட்ச லட்சமா தங்கமோ வைரமோ வைடூரியமோ வச்சிருக்கவன் இல்லை, ஏராளமான ஏக்கர்ல நிலம் வச்சிருக்கவன் இல்லை. யாருக்கு நல்ல தாய், நல்ல தகப்பன், நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், நல்ல நண்பர்கள் கிடைக்கிறாங்களோ அவங்க தான் பணக்காரர். ஆகவே நீங்கள் அதை தேடுங்கள், அதை அடையுங்கள், அதோடு வாழுங்கள். வாழ்த்துக்களுக்கு நன்றி. வணக்கம். Thank you, sir. Congratulations once again.